போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிவிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோட எது ஃபெயில்டு இருக்கோ அது ரீஃபண்ட் பண்ணணுன்னா உங்களோட ஸ்பைஸ் எதில் போய் பண்ணீங்களோ இண்டஸ்ட்ரியல்லையோ எஸ் பேங்க்லேயோ மணி ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணீங்களோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. டைம் அவுட் ஆகிடுச்சு. அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இது உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் ஹோம் பேஜு, சர்ச்சு, கேயூசி, டிரான்சாக்ஷன் லெஜரு, டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் இந்த யூட்டிலைஸ்டுன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் மெயின். இதில் போயிட்டு பெண்டிங் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்னு இருக்கும். டிரான்சாக்ஷன் லெஜர், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு பெண்டிங் ரீஃபண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் ஃபெயில்ட் ஆச்சோ அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதில் கீழே டீட்டெயில் எல்லாமே வரும். டேட்டு, டைமு, எந்த டிரான்சாக்ஷன், எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணிங்கன்னு முதற்கொண்டு இதில் வந்துடும். இந்த ஆக்ஷனுங்கிற இடத்துல இப்போ நான் இதில் எதுவும் பெண்டிங் டிரான்சாக்ஷன் இல்லைங்கிற வயசு பிளாங்காக காமிக்குது. இல்லைனா இந்த இடத்துல சென்டு ஓடிபி அப்படின்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி சப்மிட்டுன்னு கேட்கும். சப்மிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு இந்த வேலெட் பேலன்ஸுக்கு பார்த்தீங்களா, இதில் அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து எவ்வளோ நேரத்தில் சார் இப்படி? இது வந்து நார்மல் ஃபஸ்ட்டு சர்வரில் ஃபெயில்ட் ஆகிருந்ததுன்னா உடனே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்டிடும். இதே தேர்டு சர்வரில் இருந்ததுன்னா ஃபெயில்ட் ஆனதுலேருந்து 3 நாள் ஆகும் இந்த இதில் காட்டுறதுக்கு. ஸோ 3 நாள் வரைக்கும், மேக்ஸிமம் 3 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே சார்.